அண்ணா திருவண்ணாமலையில் மாணிக்கவாசகர் கோவில் இருக்குது. ஒன்று பெரிய கோவிலுக்குள்ளே இருக்குது, இன்னொன்று வெளியே வரும்போது ஐயங்கார் குளம்னு இருக்குது. ஐயங்கார் குளத்துக்கு கரையில் ஒன்று இருக்குது. ஒன்று அடி அண்ணாமலைன்னு பின்னால் மேற்கு பக்கம், மலைக்கு மேற்கு பக்கம் இருக்குது. இப்படி 3 இடத்துல இருக்குது. ஆனால் மூலவரா இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு தான் கொடுத்து வச்சுருக்கு. எல்லோரும் வந்தோன்னா கேட்பாங்க, சின்ன முன்னூரா அண்ணாமலை பிள்ளையா சொத்து எழுதி வச்சு கோவில் கட்டியிருக்காரா என்று வந்தோன்னா கேட்டு பெருமைப்படுவார். நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷம், அந்த ஊரில் தான் நாங்கள் வாழ்கிறோம் என்று சொல்லி நாங்கள் வந்தால் பெருமைப்பட்டுக்கிறது. அவர் புண்ணியவாலும் கட்டி வச்சுட்டு போயிட்டார். நம்ம வந்து நிறைய இந்த ஊருக்காரங்கிற அவங்க இதெல்லாம் பழைய ஆட்கள்லாம் இல்லை. அண்ணாமலை பிள்ளைன்னு நடுத்தரில் ஒருத்தர் இருந்தார். ஆற்றுல குளிச்சுட்டு இங்கே வந்து கும்பிடுவார். கும்பிட்டும் போது வந்து கேள்விகள் கேட்பார். நான் படிச்சிருந்த வாத்தியார்னா உனக்கு இந்த இதெல்லாம் தெரியுமாம்பார். வில்லங்கமான கேள்விகளை கேட்பார். அவர்கிட்ட வந்து தப்பிக்கிறதுனா, நாங்கள் எங்கெங்கே நீங்கள் தான் பூர்வீக செய்வர், நீங்கள் சொல்லுங்கன்னு ஒதுங்கிக்கிறணும். அவர் அப்புறம் என்ன தேவை சொல்லுவார். பார்த்துக்க, எதுக்கு சொல்கிறேன், நல்ல தீட்சை வாங்கினவர்கள், நல்ல வந்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள், ரொம்ப பக்தியில் இருந்தவர்கள். அந்த மாணிக்கவாசகர் கோயிலை கட்டினவது அவர் இவ்வளவு பெரிய உதாக இருந்தாலும் அதை கட்டின ஒரு அருணாசலம் பிள்ளைன்னு ஒருத்தர் நடுத்தருக்காரு தான். நடுவில் மொட்டைச்சாவடிக்கு எதிர்த்த விட இப்போ அவர் மகன் சிவசாமி தேனியில் இருக்கார். அந்த மாதிரி வந்தோன்னா ஒரு பெரியவர்கள் நல்ல சான்றோர்கள் எல்லாம் இருந்த வந்தன தலம் இந்த தலம். அந்த பெருமையை நீங்கள் எல்லாம் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சிவனடியார்கள் இன்னும் கூட்டம் குறையவில்லை. பெருமையை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டே இருப்போம் என்ற நிலையிலே செயல்படுங்கள் என்று சொல்லி மனதார வாழ்த்து அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். 1994 ஓய்வு பெற்று 95 மீனாட்சி அம்மா இந்த திருக்கோயிலுக்கு அறங்காவலர் தலைவராக